ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோ அந்த லெட்டரை படிச்சுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஓடி போகிறப்போ அவனுக்கு மறுபடியும் ஸ்டொமக் பெயின் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால வந்து அவனால் தாங்கவே முடியல. அவங்க அம்மா வேறு பின்னாடி நிற்கிறாங்க. அதனால வந்து அப்படியே மறைச்சிட்டு நின்றுட்டுருக்கான். இந்த பக்கம் வந்து உள்ளுக்கு வந்தது நம்ம ஜின்னு தான். நம்ம ஹீரோயின் கேட்குறா, அப்படின்னா உனக்கு சுவி தான் வந்து என் சின்ன வயசு ஃப்ரெண்டுன்றது உனக்கு முன்னாடியே தெரியும். நீ வந்து தெரிஞ்சிருந்து தான் இத்தனை நாள் என்கிட்ட மறைச்சிட்டு இருந்திருக்க. எனக்கு வாய் பேச முடியாத ஒரே காரணத்துக்காக நீ எந்த அளவுக்கு வந்து என்னை வந்து தேவைப்பட்ட அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்க தெரியுமா. நீ சரியான செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறப்போ, ஆமாம் நான் செல்ஃபிஷ் தாண்டி, நீ வேணும்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ செல்ஃபிஷாக இருந்தேன். எனக்கு அவ்வளோ செலஸாக இருக்குது. அப்படின்னா நான் முக்கியம் இல்லை, நேற்று வந்து அந்த சுவி தான் உனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோனுக்கு செம்மையாக கோவம் வருது. ஒன்றெல்லாம் பேசி திருத்த முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போகிறா. இவளும் வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வரப்போ அப்படியே வந்து தடிக்கி கீழே விழுந்து பயங்கரமாக வயிற்றில் அடிபட்டுறது. கொஞ்சம் ரொம்பவே சீரியஸான ஒரு நிலைமைக்கு போயிடுறான். டாக்டர் சொல்கிறாங்க உடனே வந்து ஒரு சர்ஜரி வந்து பண்ணியே ஆகணும் ஸ்டொமக்கில் அப்படின்னு சொல்கிறப்போ உங்கள் பையன் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோயினுக்கு ஒரே தலைவலியாக போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவ போய் சொல்கிறா, இதுக்குடா நீ வந்து ஆப்ரேஷனுக்கு ஒத்து தொலைய வேண்டியதானே, எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, உடம்பு நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு நீயும் அந்த சுவியும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறத பார்க்குறதுக்கு பதிலாக நான் செத்து போகிறதே மேலு அப்படின்னு சொல்கிறப்போ, சரி நான் அவனை மறந்துடுறேன், நீ ஆப்ரேஷன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறப்ப நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிருவியான்னு சொல்லிட்டு இந்த நேரம் கூட ஒரு சுயநலவாதியாக அவன் கேள்வி கேட்க, இங்கே பாரு அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஒன்று நீ ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்னா அந்த உலகத்தை விட்டு நான் ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சு போயிடுவேன். அதுக்கப்புறம் நீ என்னை கண்டே பிடிக்க முடியாதுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு போயிடுறா. இதனால வந்து இவன் ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிறான். ஆப்ரேஷனும் நல்லபடியாக முடிஞ்சிடுது. இப்படியே நம்ம ஹீரோயின் ரொம்ப நாளாக நம்ம சுவியவே பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்காமல் இருக்கா. அங்கிள் வீட்டில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுமான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஆப்போசிட்டில் பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்து வரான். அவன் கண்ணில் கூட படக்கூடாது, ஏன்னா அவன் வந்து மறக்கிறேன்னு சொல்லியிருக்கா இல்லையா, அதனால வந்து அவள் போய் ஒளிஞ்சிக்கிறா. அவன் மனசையும் நம்ம கஷ்டப்படுத்த தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்படியே நம்ம ஹீரோ போனதுக்கப்புறம் இவன் போகிறாளா. கரெக்டாக நம்ம ஹீரோவுடைய அம்மா வந்து அந்த பில் கட்டுற கவுண்டர் எங்கன்றது தெரியாமல் சுற்றிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அவளும் வந்து சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஏதோ கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் எழுதி காமிக்கிறா, நல்லா பேச முடியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, சாரிம்மா உன்னை ரொம்ப தொந்தரவாது பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு அப்படியே மனசே குழந்து போச்சு. வருங்கால மருமகளோட பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்படி நம்ம ஹீரோயின் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் ஒளிஞ்சிக்கிறான், இதெல்லாம் பார்க்காத மாதிரி நடந்துக்கிறான். அதுக்கப்புறம் தன்னோட பையன்கிட்ட பேசுகிறாங்க. இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே ரெக்கவர் ஆயிடுச்சு போல இருக்குது. கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க. மனக்குழப்பம் இறுக்கம் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் ரொம்ப நாள் தூங்காமல் இருந்ததுனால அவங்களுக்கு மயக்கம் வந்துடுது. நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு அவன் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். அது வந்து அவங்க வீடு இல்லை, ஏதோ கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்காங்க, கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறான். ஹீரோயின் வந்து ரொம்ப தேங்க்ஸ்ப்பா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உனக்கு சாப்பிட போய் ஏதாவது கொண்டுட்டு வரேன்னு சொல்லி இவன் போகிறான். இல்லை நீ என் கூட இரு அப்படின்ற மாதிரி இவன் பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் கையை வந்து டச் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் வந்து ஹக் பண்ணுறான். ஏன்னா ஹீரோயின் வந்து ரொம்ப ஏங்குறா அப்படின்றது அவனுக்கு வந்து நல்லாவே தெரியுது. இப்படி இருக்கிறப்போ டக்குன்னு நம்ம ஹீரோக்கு வந்து வயிறு வேற வலிக்க ஆரம்பிச்சிடுது. சடனாக நம்ம ஹீரோயினை விட்டுட்டு போய் பாத்ரூம்குள்ளே போய் கதவை பிடிக்கிற. நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ சந்தேகம் வந்துட்டு கதவை தட்டுறாங்க. என்ன ஆச்சு உனக்கு, கதவை துறச்சுவி அப்படின்னு சொல்கிறப்போ அவன் வந்து நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுறான். நீ போய் ரெஸ்ட் எடு, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து எதுக்கு இப்படிலாம் பண்ணுறேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ, சரி லைஃப்பில் நீ எதை பார்த்து அதிகமாக பயப்படுவ, பேயை பார்த்து பயப்படுவியா இல்லை இறந்து போகிறத நினச்சி பயப்படுவியா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு நான் உன்னை மறந்துடக்கூடாது, அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துடக்கூடாதுன்னு நினச்சி தான் பயப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அனுப்ப, நீ ஒன்றும் பயப்படாத, என்றைக்கு நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்ம ஹீரோயின் தான் அவன் ஃப்ரெண்டுன்றது தெரிஞ்சதுனால நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஹாப்பி. இப்படி நம்ம ஹீரோ கதவையும் திறந்துடுறான்னா நம்ம ஹீரோயின் ஹக் பண்ணிக்கிறா. நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப பெயினாக இருக்க, முன்னாடி காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பெயினை தாங்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வீட்லேயே நைட்டு தங்கிடுறா. இங்கே வந்து ஜின்னி கேட்குறான், நைட்லாம் வீட்டுக்கு நீ வரலையே, எங்கே போய் ஸ்டே பண்ணியிருந்தேன்னு சொல்லி கேட்டேன். நான் வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, இல்லை நான் வீட்டுக்கு வந்து லேண்ட்லைனுக்கு கால் பண்ணேன், நீ இருந்தால் கண்டிப்பாக எடுத்திருப்ப அப்படின்ற மாதிரி அவன் டென்ஷன் ஆக, நீ சுவி கூட தானே இருந்த அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, ஆமாம் நான் இப்போ சுவி கூட தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, எனக்கு டென்ஷன் ஆகிடுது, நீ எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்க, அவன் வீட்டில் போய் ஸ்டே பண்ணுற அளவுக்கு உனக்கு என்ன அவ்வளோ நெருக்கமாயிடுச்சுன்னு கேட்க, ஏன்பா அப்படி பேசுகிறேன், என் மனசில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ, நான் கூட இல்லையான்ற மாதிரி இவன் கேட்க, இல்லைப்பா என் மனசு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, சரி நீ போ, நீ ஒன்றும் தங்க வேணாம் இங்கே அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லைப்பா உனக்கு ரெக்கவர் ஆகிற வரைக்கும் நான் தங்குறேன், நீ எனக்கு செஞ்ச எல்லாத்துக்கும் நான் உனக்கு ரீபே பண்ணுறேன்னு சொல்கிறப்போ, ஒழுங்கு மரியாதையே போ, உன்னை பார்த்தாலே எனக்கு காண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவன் வந்து ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறான். ஹீரோயின் இங்கே இருக்க வேணாம், கண்ணு முன்னாடியே இருக்காதுன்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம ஹீரோயினுக்கு இதை தாங்கிக்கவே முடியல, இவன் இவ்வளோ அரகண்ட்டாக பேசுறது. அதனால் நம்ம ஹீரோயின் வந்து உடனே கோச்சிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க.
இங்கே ஜின்னுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. இப்படியே வந்து நம்மளுடைய அந்த சிடுமூஞ்சி பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அவள் வந்து சைனாலேருந்து இங்கே தாய்லாந்துக்கு அவளை ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக வச்சுட்டு போயிருக்காரு. அவங்க அப்பா வேறு ஊருக்கு ட்ரிப் போயிருக்காரு. இங்கே நம்மளுடைய ஜின்னுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சோடனே அவள் பார்க்க வரா. இவன் ஹீரோயின் தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஆசையாக பார்த்தா, இங்கே இந்த சிடுமூஞ்சி தான் வந்துட்டு, என்னப்பா உன்னை பார்த்தாலே ரொம்ப தனிமையாக இருக்க, உன் ஆள் உன்னை கழட்டி விட்டு போயிட்டா போல இருக்கு, வேணா சொல்ல, நான் வேணா உன் ஆளை சேர்த்து வைக்கிறவங்க கூட அப்படின்ற மாதிரி வந்தோடனே அவள் வேலையை ஆரம்பிச்சிட்டா. இப்படியே வந்து நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஜின்னு கால் பண்ணிவிட்டு, இது மாதிரி வந்து எங்கே இருக்கா ஷென்ஷன், உன் கூட தானே இருக்கா, உண்மையை சொல்லுன்னு சொல்கிறப்போ, என்னடா நீ தானே அவளை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கா அவள் இங்கே இருக்கா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு, என்னடா பண்ண அவளை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, நிஜமாலேயே எனக்கு தெரியல, ஷென்ஷன் எங்கேயோ போயிட்டா, அவள் காணாமல் போயிட்டா, வீட்டுக்கு கூட வரல, நீ தயவு செய்து அவளை தேடுன்ற மாதிரி சொல்ல, ஹீரோ பயங்கரமாக ஹாஸ்பிட்டல் வந்துட்டு திட்டுறான். உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, நீ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தா அவளை ஹர்ட் பண்ண மாட்டா, அவளை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, கடைசியில் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு தெரியுதா இல்லையா, நீ உன் சத்தியத்தை மீறிட்ட, நானாவது வந்து என் சத்தியத்தை காப்பாற்றினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் என்ன பண்ணுவேன் சொல்லு, நான் கிட்டத்தட்ட வந்து சாகிற லெவலுக்கு போனது அவளுக்காக தான், நான் கார் ஒன்று என் மேலே ஆக்சிடென்ட் ஆகலை, நான் தான் கார் மேலே போய் விழுந்தேன், இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, அவள் ஒன்றை தான் லவ் பண்ணுறா, எப்படி என் சைடு வர வைக்கிறதுன்றது எனக்கு சுத்தமாக தெரியலப்பா அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, இங்கே ஹீரோக்கு ஒரே ஷாக்கு, என்னது இவன் சாகிற அளவுக்கு போயிட்டானான்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ சொல்கிறான், சரி வீடு, நீ ஒன்னால தான் எதுவும் பண்ண முடியல, அவள் ஏன் பின்னாடி தானே சுற்றுறா, இனிமேல் வந்து என்ன வந்து அவள் வெறுக்கிற மாதிரி நானே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவன்ட்ட சொல்லிட்டு போக, நீ வந்து அவளுக்காக உயிரை கொடுக்க தான் பார்த்த, நான் வந்து அவளுக்காக உயிரை விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் உயிரை விட ரொம்ப பயப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூசதமாக சொல்லிட்டு போக, இவனுக்கு என்ன சொல்கிறான்றது சரியாக புரியல. நம்ம ஜின்னுக்கு என்னடா இவன் செத்து போகிற மாதிரி சொல்லிட்டு போகிறானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த பேஸ்மெண்ட்டில் தான் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கரெக்டாக வந்து அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வரான். வந்தோடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாகிடுது. ஆனால் ஹீரோ கொஞ்சம் டெரராக தான் இருக்கான். நம்ம ஹீரோயின் உடனே வந்து ஹக் பண்ணிக்கிறா. நம்ம ஹீரோவுக்கு டக்குன்னு நம்ம ஹீரோயினை தள்ளி விடவும் மனசு வரல. நம்ம ஹீரோ கேட்குறான், அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்க நம்ம சீக்ரெட் லெட்டர் நீ படிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் படிக்கல, நான் 2006 வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணி அதை வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறப்போ, இது என்ன சில்லியான ஒரு விளையாட்டாக இருக்குது, இப்போயே பார்த்துருவோம், அதோட சஸ்பென்ஸ் முடிஞ்சிடும் இல்லையா அப்படின்ற மாதிரி இவன் அந்த கல்லை எடுத்துகிட்டு அந்த லெட்டரை எடுக்க போக, நம்ம ஹீரோயின் வந்து தடுக்கிறா, இப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு நடுவில் இருக்க ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வந்து கெட்டு போயிடுன்னு சொல்கிறப்போ, சின்ன வயசில் நடந்தது எத்தனை நாள் தான் நீ ஞாபகம் வச்சுருக்க போகிற, எனக்கு 1008 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க, பல பேர் கூட நான் ஜாலியாக இருந்திருக்கேன், அதனால் வந்து எனக்கு இதெல்லாம் ஒரு சில்லியாக தெரியுது நீ பண்ணுறது, உன்னை பார்க்கவே எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இனிமேல் பார்க்க வராத, அப்படி உனக்கு என் கூட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னா 10ஓட 11 உன்னை வேணால் நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டு போக, அப்படி இருக்க ஆசையாக இருந்தால் சொல்லு, என்னை பார்க்கவா வேணா வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு போகிறான். இங்கே வந்து ஒரு டக்குன்னு ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா, டார்லிங் நான் வந்து வந்துட்டுருக்கேன், எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி பேசுகிறான். பாத்தியா, இதுலேருந்து உனக்கு தெரிஞ்சிருக்கணும் நீ யாருன்னு சொல்லிட்டு, நீ நினைக்கிற அளவுக்கு நல்ல பையன் ஒன்று கிடையாது, இனிமேல் வந்து சும்மா நான் டார்ச்சர் பண்ணிட்டுலாம் இருக்கிறவளை வச்சுக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு போக, இங்கே ஹீரோயின் ஏன்டா இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்படியே வந்து ஒரு சின்ன பொண்ணு வருது, அதை வந்து ஹக் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ கிஸ் பண்ணிவிட்டு அப்படி காரில் ஏற, பாத்தியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கண்ணை காட்டிட்டு ஏறி போகிறான். இதெல்லாம் பார்க்குறப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம ஹீரோ கொஞ்சம் வந்து ஓவராகவே நம்ம ஹீரோயினை வெறுப்பேற்றிட்டு போக, அப்படியே அழுதுகிட்டே பார்த்துட்ருக்கா. நம்ம சுவியா இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனவுடனே ஜஸ்ட் நான் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போனதுக்கப்புறமே அந்த பிள்ளைக்கு காசை கொடுத்து வெளியே அனுப்பி விட்டுறேன். போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இப்படியே நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கவர் அப் பண்ணுறதுக்கு இந்த ஜின் பையன் வந்து கடலை போட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் நம்ம ஹீரோ பற்றின நினைவுகள், அந்த எழுதின பேப்பர்லாம் வச்சுருப்பா. அதை எடுத்து வந்து பார்க்குறா. இப்போ நம்ம ஹீரோ சேட் பண்ணுற அந்த நம்பரும் அவன் எழுதி கொடுத்த நம்பரும் ஒரே நம்பர் தான். இதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏதோ ட்ராமா பண்ணுறான், எதுக்காக இந்த நம்பரை இத்தனை நாள் வரைக்கும் பத்திரமா வச்சு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இதை கேட்க போக, ஆல்ரெடி நம்ம ஹீரோ ஒரு பையன் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துருப்பான் இல்லையா, அவன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே தெரியும் நம்ம ஹீரோயினை, அதனால் உள்ளே விட்டுடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே தூக்கி வாரி போடுது. இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கம்மா, திரும்ப எதுவும் உனக்கு ஐடியா இருக்கா என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறா, எதுக்காக நீ போய் சொல்கிற, உன் மனசில் நான் தான் இருக்கேன், அப்புறம் எதுக்காக நீ இந்த நம்பரை மாற்றலன்னு சொல்கிறப்போ, இப்படி நீ கையை ஆட்டி ஆட்டி பேசுறது எனக்கு எரிச்சலாக இருக்குது தெரியுமா, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்னை வெறுப்பேத்தாதன்னு சொன்னோடனே
நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஃபோன் நம்பரையும் ஃபோனையும் எடுத்து வைக்கிறா. நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு. ஓ! இதை வச்சு தான் வந்து பேச வந்திருக்கான்னு சொல்லிட்டு, என்னம்மா சில்லியான ஒரு விஷயம். இந்த நம்பரை நான் கண்டினியூ பண்ணுறதுல உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது? என்னுடைய நம்பரு என் வீட்டில் இருக்க நம்பரு. இதில் என்ன உனக்கு பிரச்சனை? ஓ! இதுதான் பிரச்சனையா? உனக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அது கொடுத்துட்டா நீயே போயிடுவேன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன உன் ஆசையை நிறைவேற்றிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபோர்ஸாக ஹக் பண்ணி நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிகிட்டு இருக்க. இப்படியே வந்து நான் உள்ளக்க வந்து யாரோ டக்குன்னு வந்துடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய அப்பா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்தி விட்ற. இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் குடுன்னு ஓடி வேற போயிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து நம்ம ஹீரோயின் போயிட்டாலே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்பா கழுவி ஊற்றுறதுலாம் ஒன்றுமே தெரியல. டக்குன்னு அவனுக்கு ஸ்டொமக் பெயின் வந்துடுது. அதனால வந்து அவன் தனியாக போயிடுறான். நம்ம ஹீரோயின் போகிறத பார்த்துட்டு, தயவு செய்து என்னை வெறுக்காத, இப்போ நீ என்னை வெறுப்புன்னு சொல்லிட்டு தெரியும், நான் தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணல, என்னை வெறுக்கிறத நிப்பாட்டு அப்படின்ற மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, இவன் வந்து ப்ளே பாய் தான் போல இருக்குது, இப்படிலாம் மாறிட்டான், அதனால அவனை விட்டு விலகிடலான்னு சொல்லி நினைக்க, இந்த பக்கம் வந்து ஹீரோடைய அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. என்னென்னு பார்த்தா வீட்டில் ஒரு பார்ட்டி, அதுக்கு இவங்க ஹாப்பியாக எல்லாத்தையும் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப குஷியாக இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. வழக்கம் போல் ஜின்னு வந்து ஹீரோயினுக்காக காத்துட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயினுக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் தெரியுது. நம்ம சின்னக்கிட்ட நல்லாவே பேசுகிறா. இனிமேல் இவங்க தான் நம்மளோட ஃபேமிலி, நம்ம வந்து ஹீரோவை விட்டுடலாம் அப்படின்ற பிளானுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டா. இருந்தாலும் மனசுக்குள்ள ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஹீரோ ஏன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி அவனை மறக்கணும்னு ட்ரை பண்ணுறா. இப்படியே காலையில் ஆகிடுது. நம்ம ஹீரோவுடைய அப்பா வந்து ஜின்னுக்கு ஒரு புதுசாக ஒரு கார் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஜின்னுக்கு வந்து எதுக்கு கொடுத்துருக்காப்ல அப்படின்றது ஒன்றுமே புரியல. இங்கே ஹீரோவுடைய அப்பா சொல்கிறாரு, இன்றைக்கி ஒரு பார்ட்டி இருக்குது, உன்னோட ஃபியான்ஸையும் கூட்டிகிட்டு வா ஹீரோயினை அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படி அந்த பார்ட்டிக்கு வந்து தன்னோட மருமகளான லீயும் கூட்டிகிட்டு வந்துட்டு இது மாதிரி எல்லாருக்கிட்டையும் அவங்க அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இங்கே லீயும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கா. இங்கே சிடுமூஞ்சி மட்டும் இதுக்கெல்லாம் பிளான் பண்ணது சிடுமூஞ்சி தான். இது மாதிரி பார்ட்டி வச்சு நம்ம ஹீரோயினை வந்து பிரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவுடைய அப்பாவுக்கு ஐடியா கொடுத்ததாவ தான் இங்கே லீக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஹீரோ லவ் பண்ணல இல்லையா, அதை நினச்சி கஷ்டப்பட இப்படியே வந்து நம்ம ஜின்னு வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயினும் நம்மளுடைய ஹீரோவும் வந்துட்டுருக்காங்க. இப்படியே வந்து நம்ம ஜின்னும் நம்மளுடைய ஹீரோயினும் உள்ளக்க வந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்க ரெண்டு பேரும் பேரை பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகுறான். ரொம்ப டென்ஷனும் ஆகுது அவனுக்கு. ஜின்னு கூட போய் பேராக வந்திருக்காளே, இது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி தானே, அதனால் நம்ம ஹீரோவுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்க. இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கவனிக்கிறாப்புல நம்ம ஹீரோவுடைய அப்பா ஜின்னை. இப்படியே வந்து நம்ம ஹீரோ வச்சக்கன்னு வாங்காமல் நம்ம ஹீரோயினை பார்த்து எதுக்கடி இப்படி பண்ணுறன்ற மாதிரி தான் முறைக்க. இங்கே ஹீரோயின் குடிஞ்ச தலையே நிமிரல, அப்படி தலையை குனிஞ்சிக்கிட்டே இருக்கா. இதெல்லாம் பார்த்து சிடுமுஞ்சி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுடைய அம்மாவை, நீ ஒரு உதவாக்கற, இந்த பார்ட்டிக்கு வர வேணாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பாரு. அதனால கிளாஸை உடச்சதில் கையில் கீறி இருக்கும். நம்ம ஹீரோயின் வந்து கெட்டெல்லாம் போடுறாங்க. நிமிந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ரெண்டு பேரும் ஆக்சுவலி பார்த்துருப்பாங்க இல்லையா. இந்த பார்ட்டிக்கு தான் நீ வந்திருக்கியாமான்னு சொல்லி கேட்டால் ஆமான்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அவங்க ஏதோ வருத்தப்படுறாங்கன்னு நினச்சிட்டு ஹக் பண்ணிக்கிறா. இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. இங்கே ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ முறைக்கிறான், ட்ரிங்க்ஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்படியே வந்து டின்னர் பார்ட்டியும் வந்துடுது. அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது மாதிரி ஹீரோவுடைய அப்பா சில அனௌன்ஸ்மெண்ட்லாம் தராரு. இது மாதிரி ஜின்னுக்கு வந்து ஒரு பதவி வந்து உயர்வு தரோம், அவன் வந்து ஒரு மேனேஜராக ஆகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனுக்கு கங்க்ராஜ்லாம் பண்ணிட்டு பதவி உயர்வு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் உன்னுடைய ஃபியான்சி ரொம்ப நல்லா இருக்காங்க, எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படிலாம் வந்து சில டாக்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோயினும் ஜின்னும் வந்து ஒரு ஃபியான்சின்ற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோக்கும் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபியான்சிக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது, எல்லோரும் கங்க்ராச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு எல்லாரும் முன்னாடியும். இது நம்ம ஹீரோவே எதிர்பார்க்கல. நம்ம ஹீரோக்கே இது அதிர்ச்சியாக இருக்குது, என்னடா அப்பா இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் ஹீரோயினை தான் உடனே நம்ம ஹீரோ பார்க்குறான். பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹீரோடைய அப்பா ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயினை தான் வந்து என் பையனுக்கு ஏதாவது கங்க்ராச் பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு வந்து அந்த சைட் லாங்குவேஜில் பேசுகிறா. இது அவளை அவமானப்படுத்தணும் தான் அவங்க அப்பா இப்படி பண்ணுறாரு. இது வந்து ஜின்னு வந்து சொல்கிறான், அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு எல்லோரும் சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ திட்டுறான், இங்கே என்ன சைட் லாங்குவேஜ் பேசினாலும் மனசில் வந்து சுத்தம் இருந்தால் அழகு இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு, உங்களை மாதிரி ஒரு நடிப்புக்காரரை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அப்பாவை பேசுகிறான். இது மாதிரி வந்து எனக்கும் லீக்கும் வந்து நாங்கள் என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண, அப்பா சொல்கிறாரு ஒன்றும் கிடையாது, இந்த வாய் பேச முடியாது இந்த பொண்ணால் தான் இந்த பிரச்சனையெல்லாம், அந்த செக்கை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பிளாங்க் செக்கை போட்டுட்டு இதை எடுத்துகிட்டே பயணம் விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோக்கெல்லாம் செம்மையாக காண்டாகிட்டு இருக்குது. இதுவும் பத்தாதா, இன்னொரு பிளாங்க் செக் புடி, அது போக உன் பாய் ஃப்ரெண்டுக்கு பதவி உயர்வு கொடுத்துருக்கேன், காரு கொடுத்துருக்கேன், இதுவும் பத்தாதுன்னா இந்த வச்சுக்கோ, உனக்கு இடம்லாம் கொடுக்குறேன், இதை எடுத்துகிட்டு என் பையனை விட்டுடு அப்படின்ற மாதிரி அசிங்கப்படுத்த நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துடுது. இங்கே வந்து நீ இருக்கிற ஆள் கிடையாது, வந்துடு அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கூட்டிகிட்டு போக இங்கே சின்னும் சத்தம் போட்டுட்ருக்கா, என் கேர்ள் ஃப்ரெண்டை எப்படி நீங்கள் தப்பாக பேச போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி கையை பிடிச்சி நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போக, நீ என்ன பண்ணிக்கிட்டு
பண்ணிக்கிட்டு இருக்க, தெரிஞ்சு தான் பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறப்போ, காதலை பற்றி உங்களுக்கு என்னப்பா தெரியும், அது தெரிஞ்சிருந்தா எங்கள் அம்மாவை நீங்கள் கஷ்டப்படுத்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ, நீ வந்து வெளியே போயிட்டேன்னா திரும்ப என் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்ககிட்ட நான் மேனேஜராக வந்து இருக்கிறதுக்கு பேசாமல் நான் வெளியே போயிட்டு ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பண்ணி கூட நான் சந்தோஷமாக இருந்துக்கிருவேன்ப்பா, நான் கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவேன்னு சொல்கிறப்போ அம்மா சொல்கிறாங்க, என் பையனை வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார், இது மொத்த சொத்துக்கும் நான் தான் ஒரே வாரிசு, என் பையன் தான் வாரிசு, நீ போட அந்த பொண்ணை கூட்டிகிட்டு நீ சந்தோஷமாக போய் வாழுன்னு சொல்கிறப்போ என்ன லூசு பிடிச்சிக்கிச்சா, நீ என்ன பேசுகிற பையன்கிட்ட, உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்ல, இந்த அம்மாவும் எத்தனை நாள் தான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இப்போ தான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தனால தைரியமாக பேசுகிறாங்க. என் வாழ்க்கை தான் உங்களால் நாசமாக போச்சு பணத்தினால, என் பையனாவது சந்தோஷமாக இருக்கட்டும், அதில் நீங்கள் தலையிடாதீங்க, நீ போடா மயனே அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ வந்து அம்மா கொடுத்த ஒரு தைரியத்தில் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டே வெளியே போயிடுறாரு. இப்போ தான் இவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் அட்லீஸ்ட் எதிர்த்து பேசின ஒரு சந்தோஷம் மனசில் இருக்குது. இப்படி குடும்பத்துக்குள்ளே அடிச்சிட்டு சாகிறத வந்து நம்மளுடைய அந்த சிடுமூஞ்சி பார்த்து ஹாப்பியாரா இப்படியே வந்து அந்த வெளியே வந்து நம்ம லீ ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறான். லீ ரொம்ப மன கஷ்டப்பட்டு வருவா, அவளை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போய் நம்ம ஹீரோ பயங்கரமாக திட்டுறான். எதுக்காகடி இந்த பார்ட்டிக்கு நீ வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, உன்கிட்ட நான் எதுக்கடா சொல்லணும்னு சொல்லிட்டு இவன் போக, உடனே அவளை கழுவி ஊற்றுறாங்களே, எந்திரிச்சு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் ஏதோ சொல்ல வராங்க, உங்களால் சொல்ல முடியல, ஆனால் ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதனால் என்னால் வந்து உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இப்படி இந்த எபிசோட் இங்கே முடியுது.